கோடை விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜாபர். இப்போ கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கு? இ பாஸ் நடைமுறைக்கு வரப்போகக்கூடிய சூழல்ல இப்போ அங்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் ஆர்வமும் எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக வினயா, தரைப்பகுதிகளில் நிலவும் வெப்பத்தை சமாளிக்கவும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நிலவும் இதமான ரம்மியமான காலநிலையை கொண்டாடி மகிழவும் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் வருகையானது காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக வனப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பில்லர் ராக், தூண்பாறை, பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும் மலைமுகடுகளின் நடுவே தெரியும் மேகக்கூட்டங்களை கண்டு ரசித்தும் உற்சாகமடைந்து வருகின்றனர். அதே போல நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் அனைவரும் படகு சவாரி மேற்கொண்டும் நட்சத்திர ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரியில் ஆர்வமாக ஈடுபட்டும் நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள பிரையன் பூங்காவில் உள்ள பூக்களை கண்டு ரசித்தும் உற்சாகமடைந்து வருகின்றனர். மேலும் இன்று மாலை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இ பாஸ் குறித்த நடைமுறையை இன்று வெளியிடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அபிநயா, கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி ஜாபர்.